என்னை கேட்டீர்களாக இருந்தால் சங்கிரீதன் அரசியல் பேசியிருக்கிறார். அதுதான் இங்கே பிரச்சனையே. பேச வேண்டிய அரசியல்வாதி அரசியல் பேசவில்லை. யார் எதை தூக்குகிறார்களோ அதனாலே தான் அவர்களுக்கு இறப்பு. இதனாக படிச்சிருக்கிறோம். இன்று சுரேஷ் அலே தான் ஒரு ரகசிய புலனாய்வு பிரிவினுடைய பெரும் அதிகாரியாக இருந்த நேரம் எதை வைத்து இந்த ரகசிய புலனாய்வுகளை அறிந்து கொண்டார்? எப்படி தமிழ் இளைஞர்களை அவர் கைது செய்தார்? இந்த இப்ப இப்ப அவருக்கு எதிராக போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிர்த்த ஞாயிறு சிக்கல்கள் கூட அவர்கள் திட்டமிட்டதுனால தானே அவர் சந்தேகத்தின் கைது செய்திருக்கிறார்கள். இந்த திட்டத்துக்குள்ள மாட்டுப்பட்டவர்களால் இஸ்லாமிய இளைஞர்கள். அவர் அவர் உண்மையாகவே தானாக தனது பேரிலே வணங்குகின்ற அதே சமயத்தினுடைய இளைஞர்கள் தான் அதிகப்படியானவர்கள் கைது செய்தார்கள். அதற்கு முன்னர் எங்களை போன்ற தமிழ் இளைஞர்கள் கைது செய்தார்கள். எதை வைத்து கைது செய்தார்கள்? பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், பிடிஏ. இலங்கையினுடைய சக ஆயுதப்படை அரசோடு சேர்ந்து எதன் மூலமாக தமிழறிஞர்களை காயப்படுத்தினார்கள்? எத்தனை பேர் அரசியல் கைதிகளாக தசாப்தங்களாக இருந்துவிட்டு அவர்கள் குற்றவாளிகள் இல்லைன்னு விடுவிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எதை வைத்து? இதே பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்து. யார் யாரெல்லாம் அதை அமைத்து செய்தார்களோ அவர்கள் எல்லோரும் அதற்குள்ளே மாட்டுப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இப்ப பார்க்கிறோம்.